கையிலேருந்து இறங்க மாட்டேங்குது. அப்படி ஓரளவுக்கு ஹைடிங் ஸ்பாட் கொடுத்து லைட்டெல்லாம் வச்சு ஏர் பம்பெல்லாம் போட்டு செட்டப் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபிஷ்ஷோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நம்ம வந்து நிறைய மான்ஸ்டர் ஃபிஷஸ் எல்லாம் வளர்த்திட்ருக்கோம். நிறைய டேங்க் செட்டப் இருக்குது நம்மக்கிட்ட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லாப்ஸ்டருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டேங்க் செட்டப் பண்ணலான்ட்டு நம்ம லாப்ஸ்டருக்கு டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டேங்க் வாங்கிட்டோம். அதுக்கு வந்து லைட்டிங்கோடு வச்சுருக்கோம். இதில் வந்து லாப்ஸ்டருக்கு தேவையான ஹைடிங் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து ஒரு காவாசிக்கு டேங்க்கில் வந்து தண்ணி விட்டு ஒரு சூப்பராக சின்ன லாப்ஸ்டருக்கு வந்து டேங்க் செட்டப் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேங்க் எடுத்துட்டோம். இதை நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம ஹைடிங் ஸ்பேஸாக இது ஒன்று ஆட் பண்ணுறோம். இதுக்குள்ளார லாப்ஸ்டர் போய் ஒளிஞ்சிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பிளான்ட்டு பட் பிளாஸ்டிக்கு. நம்ம லைஃப் லைன் வச்சும் லாப்ஸ்டருக்கு டேங்க் செட்டப் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நம்ம சிம்பிளாக ட்ரை பண்ணுறதுனால இந்த பிளாஸ்டிக் பிளான்ட்டை வந்து நம்ம வைக்கிறோம். இதில் வந்து லாப்ஸ்டர்ஸ் வந்து ஹைட் ஆகிக்கும். லாப்ஸ்டர் வந்து இதில் ஏறி மேலே வெளியே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளாரையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இல்லைன்னா வெளியே ஜம்ப் பண்ணிடும். வாட்டர் பாதி தான் வைக்கணும், இல்லைன்னா மேலே. அது போக இந்த பைப் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது அக்வாரியம் பெட் ஷாப்பில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது வந்து அந்த பிளான்ட் வந்து மேலே இருக்காமல் கீழே இருக்கிறதுக்கு நம்ம இப்படி அதை வந்து இது பண்ணி அமுத்தி வச்சுருவோம். தண்ணி விட்டால் சம்டைம்ஸ் ஃப்ளோட்லாம் ஆகும். இதுதான் டேங்க் செட்டப்பு. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாப்ஸ்டர்ஸ் விட்டுடலாம். இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே என்ன பண்ணுறோம்னா இவ்வளோ வரைக்கும் நம்ம விடலாம், இல்லைன்னா இவ்வளோ வரைக்கும் விடலாம். ஏன்னா அதிகமாக விட்டோம்னா ஜம்ப் பண்ணி வெளியே முடியும். லாப்ஸ்டருக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு டேங்க்கு தண்ணி விட்டு ஹைடிங் ஸ்பாட் வந்து நிறையா கொடுக்கணும். ஹைடிங் ஸ்பாட் இல்லைன்னா அந்த கிரே ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம லாப்ஸ்டர்னு சொன்னோம், கிரே ஃபிஷஸ்னு சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக்காக. கிரே ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி நிறையா விட்டோம்னா வெளியே ஜம்ப் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம தண்ணி வந்து நம்ம ஒரு டேங்க் கொடுத்து ஹைடிங் ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஹைடிங் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கலின்னா கிரே ஃபிஷஸ் வந்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து இருந்ததுன்னா ப்ரீடிங் கூட ரெடியாக இருந்ததுன்னா அது வந்து சண்டை போட்டுக்கும். அந்த டைமில் வந்து அது இதெல்லாம் ஒழிஞ்சிக்கும். வாட்டர் ஃபால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஒரு காவாசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம ஏர் பம்ப் போட்டுடலாம் சேஃப்டிக்கு. இப்போ நம்ம ஏர் பம்ப்பு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக்கில் பிளான்ட்ஸு, ஹைடிங் ஸ்பாட்டுக்கு 2 பைப்பு, அது போக ஒரு டெக்கரேஷன் ஐட்டமு, டேங்க்குக்கு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து லாப்ஸ்டர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பெருசாக விட்டுடலாம். இதுதான் இருக்கிறதுலே பெருசு. ஹாய் பாருங்க, ஃபுல்லாக வருது. கவருக்குள்ளே இருந்து பயந்து போயிடும் போல. இது ஒரு பெரிய லாப்ஸ்டரு நமக்கு கிடச்சது. இதை வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200ன்னு வாங்கினோம். கொடுக்கு உடஞ்சிரும், நம்ம பார்த்து எடுக்கணும். அதுவும் கடிச்சிடும். வெல்கம் டு யுவர் நியூ ஹோம். வெல்கம் டு கடிகாரம் மேஜிக் ஷோ. கையிலேருந்து இறங்க மாட்டேங்கிற அப்படி. இந்த இடமே ஹைடிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு. உள்ள போ. உள்ள போக மாட்டேன். பார்த்தீங்கன்னா கையிலேருந்து இறங்கவே மாட்டேங்கிற அப்படி. கை பிடிச்சிருச்சு போல.
வேறு சைஸில் தான் இன்னும் 2 க்ரே ஃபிஷஸ் கிடச்சிது. கண்டிப்பாக சின்னதும் பெருசும் ஃபைட் பண்ணிக்கும். நம்ம ஹைடிங் ஸ்பாட் ஆட் பண்ணிக்கிறனால ஒளிஞ்சிக்கும். இது அதே கலர், ஒயிட் கலர், ரெண்டுமே ஒரே கலர். ஆரஞ்சு மட்டும்தான் வேறு. மாட்டிங்கன்னா ஊட்டடி அவரை காப்பாற்றுன்னு ஊட்டடி. எல்லாம் போய் சுற்றி பார்க்குது. எங்கள் வீட்டில் எல்லாம் கார்த்திகேயன். குட்டி ரெண்டுமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. பெருசும் ஆக்டிவாக இருக்கு. பெருசு அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம் போய் ஒழிஞ்சிக்கிச்சு. அங்கே இருக்கு, நான் பார்த்துட்டேன். அந்த பக்கம் இருக்கு பெரிய. எப்படி வெளியே வெளியே பார்த்து எல்லாம் போய் ஒழிஞ்சிக்குது. அந்த செடிக்குள்ளெல்லாம் பெருசு போய் ஒழிஞ்சிக்குது பெரிய. உங்களுக்கு தெரியாது, இங்கேருந்து பார்த்தா, இங்கேருந்து பார்த்துட்டு இங்கே இருக்கு. பெருசு இந்த பக்கம் இருக்குது. பெருசு இங்கே இருக்கு. செடி ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக பெருசு வந்து சின்ன லாப்ஸ்டர்ஸ் கூட தான் போட்டு வச்சுருந்தாங்க. மேபி அட்டாக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். டேங்க் செட்டப் வந்து செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட் தான் போடணும். பாட்டமில் போய் விழுந்துடும். ஓகே, ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேங்க்லாம். நெக்ஸ்ட் அடுக்குள்ள ஒன்று. ஓ, இவ்வளோ போட தேவையில்லை, அதிகமாகிடுச்சு. போட்டாச்சு. ஓ, உள்ளே போயிடுச்சு ஒன்று. இங்கே பாருங்க, ஒன்று உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு பார்த்துருக்கு. இங்கே பாருங்க, உள்ளே போயிட்டு வெளியே வந்துருக்கு. இந்த ஃபுட்டு நல்லா எடுத்துக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து நிறைய ஃபுட்டர்ஸ் இருக்கு. கீழே போய் பாட்டம் ஃபுட்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. பாருங்க, எப்பவுமே சாப்பிடுது. எப்பவுமே சாப்பிடுது. இது போக இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இல்லை போயிடுச்சு. இது வந்து பார்க்க கோல்டு ஃபிஷ் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலாக லைவ் ஃபீட் நல்லா எடுக்கும் லாப்ஸ்டர்ஸ். ஸோ நம்மளோட லாப்ஸ்டர் சைஸை பொறுத்து நம்ம ஃபீடிங் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணணும். கொடுக்க வச்சு கிள்ளி எப்படி சாப்பிடும். நண்டுமா வேணுங்கிறப்ப அது பிடிச்சிக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம பெல்லட் போட்டோம்னா பெல்லட்ஸ் எடுத்துக்கும். பெரிய லாப்ஸ்டர் முன்னால் வந்துட்டு அப்படி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தலைவன் ஆகும் போல. பெருசாக இருக்குல்ல தலைவனா, கூட்டத்துக்கு தலைவனா. ஷிவ், இந்த டேங்க் எப்படி இருக்கு? சூப்பராக ஒரு காட்டுக்குள்ள ஒரு குளத்துல மீன் அப்புறம் லாப்ஸ்டர்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு டெட் ஃபிஷ் கூடி கிடக்கு, லாப்ஸ்டர் சாப்பிட்டுக்கும். இதில் வந்து 3 லாப்ஸ்டர், 1 பெருசு 2 குட்டி, 3க்குமே ஹைடிங் ஸ்பாட் கொடுத்துட்டோம். ஒன்று ஒரு இடத்துல செட்டில் ஆகிக்கும். அது போக இந்த பிளான்ட்ஸ் இதுலேயும் போய் ஒளிஞ்சிக்கும். பார்க்கலாம் இந்த டேங்க் எப்படி நமக்கு செட்டப் ஆகுதுன்ட்டு. இதில் இன்னும் அக்சரிஸ்லாம் ஆட் பண்ணலாம், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு மினிமலாக லாப்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஹைடிங் ஸ்பாட் கொடுத்து லைட்டெல்லாம் வச்சு ஏர் பம்பெல்லாம் போட்டு செட்டப் பண்ணியாச்சு. நம்ம லாப்ஸ்டர்னு மீன் பண்ணுறோம். மோஸ்ட்லி பெட் ஷாப்பில் வந்து லாப்ஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து இதோட நேம் பார்த்தீங்கன்னா க்ரே ஃபிஷஸ் தான். லாப்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் பெரிய சைஸஸில் இருக்கும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் மாதிரியே தான். பட் இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் க்ரே ஃபிஷஸ். அதுக்கெல்லாம் கொடுக்குறது இது கொடுக்குறது மீசை தான் நீளமாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதோட ஆக்டிவிட்டீஸே பார்க்குறதுக்கு நமக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த க்ரே ஃபிஷஸோட டேங்க் செட்டப் ஏன் பண்ணோன்னா, ஷிவுக்கு க்ரே ஃபிஷஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த லாப்ஸ்டர்ஸு. இதோட மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு
அதுக்கு ஹைடிங் ஸ்பாட் கொடுத்து செட்டப் பண்ணாவே போதும். அழகா இருக்கு. இந்த டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க, இது கூட சாப்பிடுது. இது வந்து சாப்பிட்டுச்சு. பெல்லட்ஸ் வந்து ஃபிஷ்ஷஸும் சாப்பிடுது. கீழே போய் சாப்பிடுது. இந்த டெக்கரேஷன்ஸு இந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் அண்ட் பெட்ஸை பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.